இந்த பாருங்க, இப்போ ஒரு அப்பா ஈசி சேரில் அப்படி படுத்திருக்கார், சாஞ்சு படுத்திருக்கார். இந்த பக்கத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த 2ஆம் வகுப்பு படிக்கிறவன் கேட்குறான் அப்பா கிட்ட, அப்பா அண்ணன் புத்தகத்தை பார்க்குறேன், அதில் ரொம்ப படம் இல்லை, என் புத்தகத்தில் நிறைய படம் இருக்க, அணில் அப்படின்னு போட்டிருக்கான், ஒரு அணில் படம் போட்டிருக்கான், மயில்னு ஒன்று போட்டிருக்கான், மயில் படம் போட்டிருக்கான், அண்ணன் புத்தகத்தில் அப்படிலாம் படம் இல்லையே, ஏன் அப்படின்னா அதுக்கு இவர் என்ன சொல்லணும்? உனக்கு இப்போ தான் கற்றுக்கிற, மயில்னா எப்படி இருக்கணும்னு காட்டணும், அதுக்காக அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அண்ணனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிட்டனால விஷயத்த சரி சொன்னால் போகிறோம்னு இப்படி ஒரு விவரமாக சொல்லாமல் சின்ன பையதானேன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ முண்டம், உனக்கு படம் போட்டால் தான் தெரியும், அண்ணன் அறிவாளி, படம் இல்லாமலே தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே நான் முண்டமான்னு கேட்டான். ஆமாம் விட்டா. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வந்துடுச்சு. பேலட் பேப்பரை அடித்து எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் காட்டுறாங்க. அந்தந்த கேண்டிடேட்லாம் இதில் குத்துங்க, இதில் குத்துங்க, ஒருத்தர் அணிலில் குத்துங்க, ஒருத்தர் கிணத்துல போடுங்கிறாரு, ஒருத்தர் எண்ணெய் சட்டியில் போடு, என்னமோ ஒன்று காட்டுற கேணியில் போடுன்னு சொல்கிறார். இந்த பைய பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பா அது என்னன்னா, இது எங்களுக்குள்ளே உள்ளது, உனக்கு ஒன்றும் இல்லை, சும்மாடுறான்னு. அவன் போயிட்டார். என்னமோ ஒன்று காமிச்சு என்னமோ சொன்னாங்களே, ஆமாம் எலெக்ஷனில் நிற்கிறாருடா, நின்னா அவருக்கு கேணி சின்னம், அந்த கேணியில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாண்ணா, அது சரி, நான் தான் முண்டம், படம் போடுறான், உனக்கும் படம் போடுறானே ஏன்னா, அதுக்கு அந்த அப்பா சொன்னான், நீ சின்ன முண்டம், நான் பெரிய முண்டன்டா. பிள்ளைகள்கிட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லணும். தப்பான வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினோம்னா அந்த பிள்ளை நாளைக்கு நம்மளை கேட்பான்ல. அப்போ நாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அதில் ஒரு நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நல்லது இப்போ நான் சில சமயங்களில் என்ன பண்ணுவேன், வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணுவேன், அதிகாரம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி மனைவிகிட்ட ஒரு நாள் என்னமோ காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருந்த போது பார்த்துட்டு, உனக்கு காய்கறியே வாங்க தெரியலன்னு. அந்த தெருவில் கொண்டு வர்றவர் உங்ககிட்ட சொத்தையை கொடுத்துட்றாரு, முத்தலை கொடுத்துட்றாரு, காசு கூட வாங்கிட்டு போகிறாரு, உனக்கு ஒரு மண்ணுமே தெரியலன்னு. அதுக்கு என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானாங்க. ஆமாம். நீங்கள் ஓய்வாக தானே இருக்கு. ஆமாம். இன்றைக்கி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வாங்க, எப்படி வாங்கிறதுங்கிறத இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது நமக்கு தேவையில்லாத வேலை தான், அது செஞ்சேன். நான் போனேன், மார்க்கெட்டுக்கு போனோடனே முதல் கடை என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருந்தான். ஐயா வாங்கன்னா, நல்ல வேலை நீ காய்கறி கடையாவது வச்சியடாப்பா அப்படின்ட்டு, உட்காருங்க ஐயா, ஸ்டூல் எடுத்து போட்டான். வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க, காய்கறி வாங்கலான்னு வந்தேன், கொடுங்கங்க, என்ன எழுதி வச்சிருக்கீங்களா, நீங்கள் உட்காருங்கன்ட்டு என்கிட்ட ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து படிங்கன்ட்டான். அவன் பார்க்குறான், 2 தேங்காய்ன்னு முதல்ல போட்டிருக்கு. அந்த தேங்காயை நான் கவனிக்கிறேன். அப்படி எடுக்கிறான், காதுகிட்ட வச்சு ஆட்டுறான், ஆடுதான்னு பார்க்குறான். ஒரு தட்டுறான், என்ன முத்தி இருக்கான்னு பார்க்குறாரான். அவனுக்கு பிடிக்கல, தூக்கி போட்டான். சார் இதே மாதிரி 100 தேங்காவை தட்டிவிட்டான். ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது, நல்லதாக கொடுக்கணும்னு நினச்சி அவன் தேடுறான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்தான். வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். பச்சை மிளகா, இஞ்சி என்னமான எடுத்து கொண்டு வீட்டில் கொடுத்தேன். சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காயை எடுத்து உடைச்ச உடனே அந்த 2 மூடியையும் எடுத்துகிட்டு வந்து என் மனைவி, இந்த பாருங்கள், நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நல்ல இலசாக இருக்குது, வலிச்சு சாப்பிடலாம் போல் இருக்குது, இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது, ரொம்ப பக்குவமாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இப்படி தான் நான் வாங்கணுமான்னு. ஆஹா, இந்த இதைத்தான் தேடி இருக்கான் போல இருக்கு. நாம் நல்லது தேடுறான், முத்தலா தேடுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை, இந்த ஆள் படிக்கிற போது கண்ணாபின்னான்னு திட்டினான், இவனுக்கு வீட்டில் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல இருக்கு, நமக்கு தெரியாது.
எனக்கு வருத்தமாக போச்சு. பையன் நம்மளை இப்படி பண்ணிட்டானேன்ட்டு அப்படி ஒரு வருத்தமாக உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு என் மனைவி வந்து சொன்னாங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்க என்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரில, கத்திரிக்காய் வாங்கவும் தெரில, வெண்டை நீ வந்து என்ன குறை சொல்கிற? ஒன்றை யாரோ ஏமாத்துறான், ஒன்று இந்த ஏமாற்றி அனுப்பியிருக்கான். இவ்வளவு சொல்லலை, இது சொன்னதுலேயே தெரியுது. இப்போ இதுக்கு சொன்ன உடனே நமக்கு ஒரு கோபம் வரலாம்ல. கோபம் வந்தால் அந்த இடம் எப்படி ஆகிடும்? நரகத்தின் வாசல் மாதிரி ஆகிடும். இப்போது காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகணும், அவசரமாக கிளம்புறோம். தலைக்கு எண்ணெய் தடவி சதை சீவணும், எண்ணெய் பாட்டில் காணும், எண்ணெய் எங்கே வச்சு எங்கே கத்துவான். அந்த அம்மா இவருக்கு வேண்டிய பலகாரம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது அங்கே இருந்துக்கிட்டு அது அங்கே தான் இருக்கு பாருங்க. வச்சது வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குதாக்கா, அப்படியே வேகமாக போகிறான், கீழே எண்ணெய் கிண்ணம் இருக்குது, காலில் பட்டு ஊற்றிடுது. இப்போ என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம். அறிவு இருக்கா? பாதையில் கொண்டு வந்து எண்ணெயை வச்சிருக்கியே, கால் பட்டு ஊற்றிருச்சு பாரு, போனால் வலிக்கிட்டு கீழே விழுவுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியேன்னு திட்டலாம். திட்டிடலாம். ஆனால் நாம் ஆஃபீஸுக்கு போய் நிம்மதியாக இருக்க முடியாது. என் மனைவியும் வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. தப்பு நடந்துட்டுதே, அவர் திட்ட முடியாது ஆயிட்டுதேன்னு அவங்க வருத்தமாக இருப்பாங்க, நாம் போகிற இடத்துல வருத்தமாக இருப்போம். இப்படி அதையே மாற்றி சொல்லி பாருங்க. அடேடே பாதையில் தான் இருக்குது, நான் தான் பார்க்காம இடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உள்ளேருந்து என்ன சத்தம் வரும் தெரியுமா? பாதையில் நான் தாங்க தெரியாமல் வச்சுட்டேன். இல்லை, இது ரெண்டும் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? இவன் அலுவலகத்தில் போய் நிம்மதியாக இருப்பான், அந்த அம்மா வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. அது இல்லாமல் நாம் எதிர்மறையிலேயே எல்லாத்தையும் சிந்திச்சு காரியங்களை செய்கிற போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கை பூரா மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கு, நல்லதே நடக்கிறது இல்லை. வகுப்புகளில் நாங்கள் பாடம் நடத்துகிறோம், எங்கெல்லாம் நாங்கள் ஆசிரியர்கள், எங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு ஏற்படுற அனுபவங்கள் எப்படி இருக்கும்? எங்கள் தலைமை ஆசிரியர் சொன்னார், ரொம்ப நாள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்தான்னா அவன் பேரை அடிங்க, பேரெல்லாம் அடிச்சிருங்க. ஒருத்தர் அடித்தான், ஒருத்தன் வரல, 15 நாள் வரல, அவன் வரமாட்டான், பெரும்பாலும் வரமாட்டான், வந்தாலும் படிக்க மாட்டான், வந்து உட்காந்தாலும் 4 வேலை கெடுப்பான், அந்த மாதிரி இருப்பான். பேரை அடிச்சுட்டேன், வந்தான், உன் பேர் அடிச்சாச்சு போட வீட்டுக்கு அப்படின்னு. ஏன் சார்னா, நீ வரல, பள்ளிக்கூடத்துக்கு வரல, படிக்க மாட்டேங்கிற, மோசமாக இருக்க, வேணாம் போ அப்படின்னு. அப்படியா சார்னா? புத்தகத்தை எடுத்தான், அப்படி வச்சுக்கிட்டு போயிட்டான். நல்ல வேலை இவன் போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அரை மணி நேரத்தில் அவங்க அப்பா வளைச்சிட்டு வந்துட்டான். ஏன் சார், என் பையனை நடராஜனோட அப்பா சார்னா? வாங்க ஐயா உட்காருங்க. ஏன் சார் அவனை அனுப்பிட்டீங்க? ஐயா பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறான் ஐயா, வந்தாலும் படிக்க மாட்டேங்கிறான், பரீட்சையிலலாம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா? 2, 3 வாங்கியிருக்கான். இவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஐயா அவன் கொஞ்சம் அதாக தான் இருப்பான், அதுக்காக பேர் அடிச்சிடாதீங்க ஐயா. அப்புறம் நான் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஃபெயிலாக போனால் எங்களுக்கு கெட்ட பேர் அப்படின்னு. இல்லையா, இந்த வருஷம் கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விட்டுடுங்க ஐயா, இந்த வருஷம் கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேங்கிறான். நான் நினச்சேன், இப்போ இவன் வாத்தியார் வேலையை பற்றி என்ன நினைக்கிறான், என்னை பற்றி என்ன நினைக்கிறான்? அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விடுங்க அப்படிங்கிறான். நான் நினச்சேன், இனிமேல் இவனை அடித்து பிரயோஜனம் இல்லை, அவனை அடிக்கணும். எப்போ இந்த பிள்ளைகளை நாம் நல்ல விதமாக கொண்டு வரணும், ஆனால் கொஞ்சம் குறைச்ச மார்க் வாங்கியிருக்கவங்களே மாலையில் தனியாக வச்சு வகுப்பு நடத்துகிறோம். அவங்களுக்கு என்னென்ன செய்யலாமோ அவ்வளோதையும் செஞ்சு எப்படியாவது மேலே வரணும்னு நினைக்கிறோம். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நம்மளை உணர்ந்தாங்கன்னா அதுக்கு ஒரே வழி அன்பு வழி தான். அன்புக்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை.
அந்த அன்பான வழியில் போகிற போது அந்த பிள்ளைகள் எல்லாம் மேலே வருகிறார்கள். அப்படி தான் சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன். இதையெல்லாம் நினச்சி தான் சொன்னேன். எல்லாமே வாழ்க்கையில் இன்பமயம்தான், பார்க்கிற பார்வையில் இருக்கு. காலையில் அங்கேருந்து ஒருத்தர் வர்றார், நண்பர் வர்றார். அவரும் பேப்பர் படிச்சிருக்கார், நானும் பேப்பர் படிச்சிருக்கேன். அந்த ஒன்று உட்காந்து அந்த பாருங்க, ஒரு பையன் 4 பேரை வச்சிருக்காங்க அப்படிமா. ஒருத்தன் மாமியாரையே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 7 செய்தி கொன்னது கெட்டது கொண்டது இதெல்லாம் சொல்லுவேன். ஏயா அந்த பேப்பர்லேயே இந்த ஓரத்தில் ஒரு பொண்ணு படித்து 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கு. பார்த்தியா, 600க்கு 600 இது வரைக்கும் யாராவது வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ நல்லா படிச்சிருக்கோம். அதுவும் அந்த பேப்பரில் தானே அந்த செய்தியும் இருக்கு. ஏன் உன் கண்ணில் நல்ல செய்தி பட மாட்டேங்குது, கெட்ட செய்தியாக ஏன் படுது? நம்ம பார்வை. எல்லாமே நடக்குது உலகத்தில், நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. நாம் என்ன செய்கிறோம்? நல்லதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி மேலே நம்ம எப்படி முன்னேற்றி கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம போகணும். இந்த பிள்ளைகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு விஷயம்தான். மகாபாரதத்தில் ஒரே ஒரு இடம், அருமையான இடம். எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டார் துரோணாச்சாரியார். எல்லாரும் படிச்சுட்டான். ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறார் எல்லாருக்கும். இங்கே வாங்கப்பா, எல்லாரும் வில்லு எடுத்துக்கங்க, அம்பை வச்சுங்க. ரெடியாக வச்சுக்கிட்டீங்களா? வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து நில்லுங்க. அதோ பாருங்க, என்ன அந்த மரத்தில் ஒரு பருந்து பொம்மை வச்சிருக்கார். அந்த பருந்தினுடைய கண்ணை காமிச்சார். இந்த கண்ணுக்கு உங்கள் அம்பை விடணும், அம்பெல்லாம் குறி வச்சுக்கோங்க அப்படின்னா எல்லாரும் குறி வச்சுக்கிட்டான். ஒருத்தனையா கூப்பிட்டார், இங்கே வா துரியோதனா வா, குறி வச்சுட்டியா? வச்சுட்டேன். இது என்ன அப்படின்னு மரத்தை பார்த்து காமிச்சார். மரம்னா. இலையை காமிச்சு கேட்டார், இலைன்னா. பூவை காமிச்சு கேட்டார், பூன்னா. காயை காமிச்சு கேட்டார், காயின்னா. ஓரமாக நெல்லுன்ட்டார். பத்தியா, நான் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன், நான் தான் முதல்னு நினச்சிக்கிட்டு போய் நிற்கிறான். அதுமாரி எல்லாரையும் கூப்பிட்றார், 100 பேரையும் கூப்பிட்றார், எல்லாரையும் கூப்பிட்றார், காமிக்கிறார். குறி வச்சுட்டியான்னு கேட்குறாரு. வச்சுட்டேன்னா. இது என்னன்னா மரம்னா. இலையை காமிச்சு என்னன்னா எல்லாம் சொன்னான். கடைசியில் அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனா குறி வச்சுட்டியா? என்ன குறி வச்சிருக்கேன்னா, பருந்தின் கண்ணுக்கு குறி வைத்திருக்கிறேன். சரி, இது என்ன? மரத்தை காமிச்சு கேட்டார். தெரியலீங்களே என்ன? இலையை காமிச்சு என்ன? தெரியலையே. பூவை காமிச்சு என்ன? தெரிய. அப்போ உனக்கு என்ன தாண்டா தெரியுதுன்னார். பருந்தின் கண் தெரிகிறது, பானத்தின் நுனி தெரிகிறது, அது தவிர வேறு எதுவும் தெரியவில்லைன்னா. குறின்னு வச்சதுக்கு பிறகு அதிலேயே தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர மற்றது நம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதான் இந்த கதையினுடைய கருத்து. பிள்ளைகளை படிக்கிற நீங்கள்லாம் இருக்கீங்க, என்ன உங்களோட லட்சியம்? என்னமா ஆகணும், இப்படி படிக்கணும், இப்படி முன்னேறணும், இப்படி வரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அதிலேயே கவனமாக இருந்தால் கவன சிதறல் ஏற்படாது. வேற மற்றதை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்காது. அப்படியெல்லாம் போகிற போதுதான் உயர்ந்த இடத்திற்கு நாம் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும். பிள்ளைகளும் அப்படி வருவார்கள். எல்லாமே சரி, எல்லாமே சரி. ஆனால் சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கும். அப்படியெல்லாம் நடக்காமல் நாம் எல்லா குழந்தைகளையும் நம்முடைய குழந்தைகளாக எண்ணி, புத்தர் பெரிய புத்தர் ஆயிட்டார், குடும்பத்தெல்லாம் விட்டு போயிட்டார். மறுபடியும் வர்றார், கபிலவாஸ்துவுக்கு வர்றார். அவர் பிறந்த வீட்டிலேயே போய் பிச்சை எடுக்க போறார். எங்கே பார்த்தாலும் பிச்சை வாங்கிட்டு வர்றார். அவருடைய வீட்டில் போய் பிச்சை எடுக்க போறார். அப்போ அவருடைய மனைவி வந்து நின்று பார்க்குறாங்க, அழுறாங்க. இப்போ அவர் மகன் ராகுலன் வர்றான். அப்பாவை பார்க்க, இதுதாண்டா அவங்க அப்பா. இப்போ இப்படி அரச குடும்பத்தில் பிறந்தவர் பிச்சை எடுக்கிறார். அந்த பையன் கேட்டான், ராகுலன் கேட்டான், ஏப்பா உனக்கு என் மேலே அன்பு பாசம்லாம் இல்லையா? ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்குறான். உனக்கு என் மேலே பாசம் இல்லையா? ஏன் என்னை விட்டுட்டு போனேன்?
உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குடா அப்படின்னார். அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்? அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் எனக்கு பாசம் இருக்குடான்னார். உன் மேலே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே பாசத்தை எல்லா பிள்ளைகள் மேலேயும் நான் வைத்திருக்கிறேன். அதனால் உலக நன்மைக்காக பாடுபடுகிற நிலைக்கு நான் வந்திருக்கேன். ஒன்று நான் மறந்துட்டேன்னோ உன் மேலே பாசம் இல்லைன்னோ நீ நினச்சிடாதேன்னு சொல்கிறார். உலகம் முழுவதையும் நம்ம நேசிக்க கற்றுக்கொண்டோமானால் எங்கே வரும்? எந்த இடத்திற்கு நாம் போகிறோம்? உயர்ந்த இடத்திற்கு போகிறோம். திருவள்ளுவர் ஒரே ஒரு குறள் நமக்காக சொல்லியிருக்கிறார். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. என்னங்க அதுக்கு அர்த்தம்? மனதிலே குற்றமில்லாமல் இருப்பதுதான் அறம், தர்மம். மற்றதெல்லாம் அது என்னவோ ஆடம்பரம், விட்டுருப்போ, மற்றதெல்லாம் வேற. ஆனால் மனதிலே எவன் ஒருவன் குற்றமில்லாத வகையில் இருக்கிறானோ அவன் செய்வது அனைத்தும் அறமாக இருக்கும். அவன் நல்லது தவிர கெட்டது செய்ய அவனுக்கு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுக்கு ஒரு கதை சொல்றார். ஒரு குரு சிஷ்யன், சாமியார், பெரிய சாமி ஒரு சின்ன சாமி, ரெண்டும் ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகணும். இறங்க போகுது. இறங்கும் போது ஒரு பெண், அழகான பெண் வர்றா, இளம் பெண். அந்த பெரிய சாமியார்கிட்ட போய், சாமி எங்கள் அம்மா வீடு அக்கறையில் இருக்குது, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு, படகு ஒன்றுமே இல்லை, ஆற்றுல இறங்கி தான் அக்கறைக்கு போகணும், எனக்கு நீச்சல் தெரியாது, ஆற்றை பார்த்தா ஆழமாக இருக்கும் போல இருக்கு, என்னை கொஞ்சம் கையை பிடிச்சி அக்கறையில் விட்டுடுங்கிற. இப்போ சாமியாருக்கு கோவம் வந்துடுச்சு. நீ என்னை என்ன நினைச்ச? நீ ஒரு பொம்பளை நான் தொடுவேனா? நான் எவ்வளோ பெரிய சாமி, நான் துறவி, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சத்தம் பண்ணான். அப்போ தான் அழைச்சி போனா அழைச்சிட்டு போ, எதுக்கியா கத்துறேன்ட்டு வந்தா. சின்ன சாமிகிட்ட வந்தா, சாமி நீங்களாவது என்னை கொண்டு அக்கறையில் விடுங்க என்ன. அவ்வளோதானம்மா, இரு வான்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தான். நடுப்புற ஆழம் அதிகமாக போச்சு, நனைஞ்சிட்டான், உடம்பு பூரா நனைஞ்சு போச்சு, தூக்கி தோளில் போட்டான். போட்டுக்கிட்டு போகிறான். பெரிய சாமி திரும்பி இதை பார்த்தான். அவனுக்கு ஆத்திரம். நீ எல்லாம் ஒரு சாமியாராடா? நீ எல்லாம் எதுக்குடா துறவியா வர்ற? நீ இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுற, பொம்பளையை போட்டு தூக்கி தோளில் போட்டிருக்கிற, அப்படி இப்படின்னு திட்டுறான். மனசுக்குள்ளே அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? அட நம்மளே இந்த வேலையை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அங்கே போகும்போது அந்தாண்ட போனான், அங்கே போய் திட்டுறான். இவன் போனான், சின்ன சாமி கொண்டு அங்கே விட்டான், நீ போமான்னா அவன் போயிட்டான். திரும்பி திரும்பி திட்டுறான் இவனை. அங்கே ஒரு பெரிய கூட்டம், அந்த மாரி கூட்டத்தில் சாமியார் பேசுகிறார். எதுக்க சிஷ்யன் உட்காந்துருக்கான். சொல்லுவேன், சாமியார்லாம் இந்த காலத்தில் கெட்டு போயிட்டானுவ, அப்படி போயிட்டா. இந்த பக்கம் என் சிஷ்யன் இந்த உட்காந்துருக்கான், இந்த பையன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு அந்த செய்தியெல்லாம் சொல்கிறான். ஏண்டா நீ பண்ணினியா இல்லையாடா? அவளை தூக்கி தோளில் போட்டு. அவன் எழுந்தான். சாமின்னா என்னடா அப்படின்னா, நான் அவளை அங்கேயே விட்டுட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே சாமின்னா. நான் அவளை அங்கேயே விட்டுட்டேன், நான் தொட்டேன், தூக்குனேன், என் மனசில் எந்த குற்றமும் இல்லை, விட்டேன், நீ தொடலை, ஆனால் அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டு பேரில் யார் குற்றவாளி? திருவள்ளுவர் கேட்கிறார், மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம், தர்மம் என்று சொல்லுகிறார். ஆகவே மனதை தெளிவாகவும் குற்றமற்றதாகவும் வைத்துக் கொள்வதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை பழக்கணுமானால் அந்த பிள்ளைகள் உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள். நாம் எதிர்பார்க்கிற இந்த இந்தியா எப்படி வரணும்னு நாம் நினைக்கிறோமோ அதில் நம்முடைய தமிழ்நாடு இருக்குதுங்களே, சிறந்த பண்புகளை கொண்ட நாடு, சிறந்த பண்புகளை கொண்ட நாடு. அந்த நாட்டிலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் நாளை நம்முடைய பண்பாட்டை காக்கிறவர்களாகவும் நமக்கெல்லாம் மேலும் மேலும் அந்த பண்பாட்டு செழிப்பை உண்டாக்கக்கூடியவர்களாகவும் வர வேண்டுமானால் நம்ம பெரியவர்களாக இருக்கிற நாம் அவர்களுக்கு சொல்லுவதை விட நடந்து காட்ட வேண்டும்.
நாம் நடக்கிறத தான் அது எல்லாமே அவனுக்கு தெரியும். இப்படி தான் நடக்கணும், இப்படி நாம் நடந்து கொள்வது தான் நேர்மை முறை என்று கற்றுக்கொள்வார்கள். அதை நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதுதான் முக்கியம். அவ்வாறு செய்வதற்கு நம்முடைய பெரியவர்கள் எல்லோரும் நாம் எல்லாரும் முதல்ல தெளிவாக இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்கள். கொண்டு வந்து பிள்ளைகளை சேர்க்கும்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, களிமண்ணை கொடுத்துருக்கேன் உங்கள் கையில். ஆசிரியர்கள்ட்ட சொல்லுவாங்க பெற்றோர்கள், களிமண்ணை கொடுத்துருக்கிறேன், இதை நீ தெய்வ சிலையாகவும் செய்யலாம், குரங்காகவும் செய்யலாம், அது உங்கள் கையில் இருக்குது, என் பிள்ளைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பாங்க. ஒரு ஆசிரியனுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தான் இவைகளை எல்லாம் செய்கிறோம். ஆகையினால ஆசிரியர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து இந்த குழந்தைகள் நம்முடைய கையிலே ஒப்படைக்கப்பட்ட இளம் சிறார்கள், இவர்களை மூத்த குடிமக்களாக நல்லவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக ஆக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அப்போ யார் யார் சேர்ந்துக்கணும்? பெற்றோர்களும் சேர்ந்துக்கணும், ஆசிரியர்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த குழந்தைகள் வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய கையிலே இருப்பது. ஆசிரியராக இருக்கிறவர்களுக்கு நான் நினச்சிக்குவேன், நான் ஒரு வாத்தியார், ஒரு பையன் என்கிட்ட படித்தான், அவன் நல்லா படிக்கலை, கடைசியில் வந்தான், பரிசை எழுதினான், ஃபெயிலாக போயிட்டான். எங்கள் வீட்டுக்கு வந்தான், ஐயா நான் தான் ராமலிங்கம். வாய்யா, என்ன ஒன்று தெரியாதா சொல்றிய? ஏய்யா பரிச்சை எழுதினே, நான் என்ன ஆனேன்னு நீங்கள் ஏதாவது கவலைப்பட்டீங்களோன்னா? ஆமாப்பா, என்னடா ஆனே? போயிட்டு சார், கணக்கில் போயிட்டு சார், ஒரு மார்க் சார், ஒரே மார்க் சார். எனக்கு வருத்தமாக போச்சு. திருத்தினவர் 35 மார்க்குக்கு 34 மார்க்கை போட்டு ஃபெயில் ஆக்கி விட்டாரு. அந்த ஒரு மார்க் சேர்த்து போட்டிருந்தா பிள்ளை பாஸ் ஆகிருப்பானே அப்படின்ட்டு மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தா ஒன்று தான் வாங்கியிருக்கான். என்னடா ஒன்று தானடா வாங்கியிருக்கேங்கிறேன், நான் தானே சொன்னேங்கிறான். நான் என்ன சொன்னேன்? கணக்கில் போயிட்டு ஒரு மார்க்குன்னு, நீங்களாம் 34 நினச்சிங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறதுன்ட்டு. சரிடா இப்போ என்ன பண்ணலான்னு, அதான் உங்களை கேட்க வந்திருக்கேன், என்ன செய்ய? எழுது, மறுபடியும் அதை எழுதலாம் சார், 4 தடவை எழுதலாம் சார், 4 தடவையும் அதே ஒரு மார்க் வாங்குறோம். எப்படா கரெக்டாக ஒரு மார்க்கை வாங்குறேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த திருத்துறவருக்கு சைபர் போட தெரியாது போல இருக்கு சார், அதனால் 1 போடுறாரு, இல்லைன்னா நான் 1 வாங்குறதுக்கு எந்த நியாயமும் இல்லை, என்னமோ 1 போட்டுக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிடா, என்ன இப்போ நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்கள் சார், எழுதுங்கிறீங்க, நான் எழுதுகிறேன் ஃபெயில் ஆகுறேன், இப்படி சொல்லாதீங்க, கொஞ்சம் நல்லா யோசித்து சொல்லுங்கண்ணா. இனிமேல் நீங்கள் எழுத வேணாண்டா, இப்போ தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. என்ன செய்யன்னா, எங்கேயாவது ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்துக்கோ. ரொம்ப நாளாக அப்பா கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், ஒரு 10 ரூபா சம்பாரித்து உங்கள் அப்பாவுக்கு கொடுற. நல்ல யோசனை சொல்கிறீங்க சார், எங்கேயாவது ஒரு கடையில் வேலை வாங்கி கொடுங்கண்ணா. இந்தரே, எங்கேயாவது வேலை வாங்கினா என்னையே கேட்குறியடா அப்படின்னு. உங்களை நம்பி தானே சார் நான் இருக்கேன், இங்கே பாருங்கன்னு. திருச்சியில் 2 லாரி வச்சுருந்தாருங்க ஒருத்தர், 2 லாரி. நான் போனேன்னா எங்கேயாவது பேசிட்டு வந்தேன்னா பஸ்ஸுக்கு வந்து அங்கே நிற்பேன், அவர் ஒரு ஸ்டூல் எடுத்து போடுவார், உட்காந்துருப்பேன், பஸ்ஸு வர்ற வரைக்கும் வந்தால் நிறுத்தி என்னை ஏற்றி விடுவார். நல்ல மனுஷன், எனக்கு உதவியாக இருப்பார். நான் அவர்கிட்ட உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் சொன்னேன், இந்த ராமலிங்கம்னு ஒருத்தன் இருக்கான், என்ன எங்கேயாவது வேலை வாங்கி கொடுக்க சொல்கிறான், நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக வச்சுருக்கேன், அவனுக்கு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் தான் வாங்கி கொடுங்கங்கிறான், உன் கம்பெனியில் ஏதாவது சேர்த்துக்கையான்னு. ஐயா நானே 2 லாரி வச்சுருக்கேன், நான் என்ன ஐயா வேலை கொடுக்க முடியும்? கிளீனர் வேலைக்கு வருவான் ஐயான்னார். வருவான், நான் சீட்டு கொடுத்து அனுப்புகிறேன், சேர்த்துங்கன்னு அனுப்பினேன். போயிட்டான். எனக்கு அப்புறம் ஒரு 7-8 வருஷம் அந்த பக்கம் போகிற வேலை இல்லை, நின்றுட்டேன். திருச்சியிலேருந்து ஒருத்தர் சொன்னார், ராமலிங்கம்னு ஒரு பையன் திருச்சியில் இருக்கிறான், அவன் உங்கள்கிட்ட படித்தவனான்னு கேட்டார். ஆமாம் ஆமாம், என்ன விஷயம்னு. அவன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியுமா உங்களுக்குன்னார். தெரியாதே, 10 லாரி சொந்தமாக வச்சுருக்கான் சார்னார். அவசரப்பட்டு கை தட்டிடுறாங்க,
கை தட்டிட்டு அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும், ஏன்னா இவனுக்கு போய் கை தட்டலாம் அப்படின்னு. 10 லாரி சொந்தமாக வச்சுருக்கான் அப்படின்னா. என்னது 10 லாரி வச்சுருக்கானா? கணக்கில் 1 மார்க் வாங்கினா இல்லையா 10 லாரிங்கிற. நான் அந்த அவர்கிட்ட இல்லை 2 லாரி வச்சுருந்தாரு, அவர்கிட்ட தானே அவனை நான் கிளீனராக சேர்த்தேன் அப்படின்னு. சேர்த்திங்கல்ல, அவரே இப்போ இவங்ககிட்ட தான் கிளீனர் வேலை பார்க்குறாருல்ல. அப்போ அவன் சேர்க்குறப்ப சொன்னான், எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க ஐயா, பாக்கியை நான் பார்த்துக்கிறேன்னா. வேலை வாங்கி கொடுங்க, பாக்கியை பார்த்துட்டான். அவரை பார்த்து இவன் 10 லாரி ஓனராக ஆயிட்டான். சரி தொலைலாம் போ அப்படின்னேன். அவர் அதுக்கு சொல்லலை. எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா சார்? அதுக்காக சொல்லலை. சாயந்தரம் ஆனால் தண்ணி அடிச்சிடுறான் சார். தெருவில் லைட்டு கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறான். பார்க்குறவங்கெல்லாம் அசிங்கமாக சொந்தமாக கார் வச்சுருக்கான், பெரிய இதெல்லாம் வச்சுருக்கான், இதுமாரிலாம் செய்கிறானேன்னு எல்லோரும் கேவலமாக பேசுகிறாங்க. அவங்க கூட சொல்லலான்னு சொன்னேன். வருத்தமாக தான் இருக்குது பய அப்படின்ட்டு. இந்த ராமலிங்கம் ஒரு நாள் திருவாரூருக்கு வந்திருக்கான், நான் இருக்கிற ஊருக்கு. இதே போல் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே எங்கேயோ கடையில் அடிச்சுட்டான் போல இருக்கு. அவனுக்கு இந்த பந்த காலை கண்டா பிடிச்சிக்குவான், பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட பேசுவான். ஒரு நல்ல உயர்ந்த காரை நிறுத்தி விட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறான்னா 10 பேர் வேடிக்கை பார்க்குறான், சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறான். அப்போ நான் சைக்கிளில் கடத்தருக்கு போகிறேன். ராமலிங்க கண்ணில் நான் பட்டுட்டேன். ஐயான்னா, அடே ராமலிங்க சவுண்டு மாதிரி இருக்கேன், ராமலிங்கம்மா அப்படின்ட்டு போகிறேன். என்னமா சொன்னான்னு இவ்வளோ எப்படி இருக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ வாங்கய்யா வாங்கய்யான்னா. இப்படி கிட்ட போனேன்ல, உடனே சொன்னான், ஐயா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னா. பக்கத்தில் நிற்கிறவன்லாம் சொல்கிறான், யோ ஒரு வாத்தியாராக இருந்து ஒருத்தனை குடிகாரன் ஆக்கியிருக்கிய உருப்படியா நீ. நான் அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட படித்த பிள்ளை நல்லா இருந்தான்னா அதை எனக்கு பெருமையாக சொல்லுவான். அதே போல் அவன் குடிகாரனாக போயிட்டான்னா வாத்தியாருக்கு கெட்ட பேர் தான். என்னையா சொல்லி கொடுத்த பிள்ளைக்கு கேட்பாங்களா இல்லையா? ஆகவே நம்மகிட்ட படிக்கிற பிள்ளைகளை கல்வியில் பெரியவர்களாக ஆக்குவதை விட இன்னொரு கடமை நமக்கு இருக்கிறது, அவர்களை பண்பாடு உள்ளவர்களாக மாற்றும், சிறந்த குணங்கள் உள்ளவராக மாற்றுவது. இதையெல்லாம் செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. வெறும் பாடத்தை போதிப்பது மட்டுமல்ல, என்னுடைய மாணவன் நல்லா இருக்கான், என்ற படித்த பிள்ளைகள் பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஆசிரியர் தான் ஆசிரியராக ஆனதை நினைத்து பெருமைப்படலாம். யாருக்குமே இல்லாத மரியாதை ஒரு வாத்தியாருக்கு இருக்கு சமுதாயத்தில். நீங்கள் இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுமா. ஒரு 15 வருஷம் கழிச்சு கலெக்டரம்மா வந்தாங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்களே தவிர கலெக்டரம்மான்னு தெரியாது. ஆனால் நான் 100 வருஷம் கழிச்சு போனாலும் சார் போறாருமா பிரியமாக இருப்பான். டெல்லியில் தமிழ் சங்கத்தில் பேசுறதுக்கு போயிருக்கேன். நாங்கள் முன்னாடி போய் உட்காந்துட்டோம். அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் உள்ளே வர்றார், எல்லாரும் எழுந்திரிச்சு அவரை மரியாதை பண்ணுறாங்க. அப்போ அவர் ஏதோ ஒரு மரியாதையான இடத்துல இருக்கிறவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மேலே வந்தவர் மேலே ஏறி வந்தவொடனே என்ன காலை தொட்டு கும்பிட்றார். எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறான், அவர் எனக்கு மரியாதை கொடுக்குறாரு. எனக்கு அவரை யாருன்னு தெரியல. ஐயா என்னங்க ஐயா இந்த மாதிரி பண்ணுறீங்க என்னன்னு. நான் உங்களோட தான் ஐயா படித்தேன், திருவாரூருக்கு பக்கத்தில் மாங்குடி, இங்கே செக்ரட்டரியாக இருக்கிறேன், அதனால் என்ன எல்லாரும் இங்கே பண்ணுறாங்க, அப்படி நான் வந்ததுக்கு நீங்கள் தானே ஐயா காரணம்னார். அப்போ நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி யாராவது நம்மகிட்ட படித்தவன் நல்லா இல்லைன்னா வருத்தமாக இருக்கு. ஆகவே நாம் எல்லோருடைய கவனமும் எல்லாரையும் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து நம்முடைய பிள்ளைகளை எல்லாரும் பாராட்டும்படியாக வச்சு பார்க்கறது இருக்க ஒரு வாத்தியாருக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. என் குடும்பத்தில் வறுமை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், எல்லாத்தையும் விட என்கிட்ட படித்த பிள்ளை நீ கலெக்டராக இருக்கிறார், இவர் எஸ்பியாக இருக்கார், ஐபிஎஸ்ஸாக இருக்கிறார். ஐபிஎஸ் முருகன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஐபிஎஸ், அவங்க எங்கேயோ இந்த ஐஜியாக இருக்காங்க.
அவங்க தானே திருவாரூர் என்கிட்ட படித்தவர். அவர் என்ன சொல்லுவார், லெட்டர் எழுதுவார், ஆசிரியர் தினத்தில் மரியாதை சொல்லுவார், அப்பப்போ பேசுவார். அதெல்லாம் கேட்குற போது நமக்கு நம்மகிட்ட படித்தவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நாம் பார்த்து நாம் உருவாக்குகிற பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப அது கௌரவமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பிள்ளையை பார்த்தோம்னா, ஐயா நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா எனக்கு அது கௌரவமாக இருக்கும். அந்த கௌரவத்தை நீங்கள் எல்லோரும் அடைய வேண்டும். இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உயர்ந்த உயர்ந்த நிலைமைக்கு போக வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களாலே பெருமை அடைய வேண்டும். நீங்கள் உங்கள் ஆசிரியர் சொல்லி பெருமை. அப்துல் கலாம் ஒரு காலத்தில் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நான் படித்தேன்னு சொன்னார். திருச்சியில் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி அது பெருமைப்படுவார். அதுக்கு பிறகு அவர் பெரிய விஞ்ஞானி ஆகி குடியரசுத் தலைவராக ஆனதுக்கு பிறகு செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் சொல்லுது, இவர் எங்கிட்ட படித்தார் அப்படின்னு. அப்போ பாருங்க, அவர் அந்த காலேஜால் அவர் பெருமை அடைந்தார். அவர் உயர்ந்த இடத்துக்கு போன பிறகு காலேஜ் அவரை சொல்லி பெருமை அடைகிறது. அந்த உயர்ந்த இடத்தை நாம் எல்லோரும் அடைய வேண்டும். நிறைய குழந்தைகளை பார்த்த உடனே எனக்கு உங்கள்கிட்ட நல்ல செய்தி சொல்லணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுனால எல்லாமே உங்களுக்குள்ள செய்திகளாகவே இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தீர்களானால் எல்லாம் இன்பமயமாக இருக்கும். எல்லாம் இன்பமயமாக இருக்கும். துன்பமே இல்லை. அப்பரடிகள் திருநாவுக்கரசரை கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறதுக்கு வர்றான். பல்லவ மன்னன் ஆள் அனுப்புகிறான். வந்து வான்னு கூப்பிட்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், யாமாருக்கும் குடியல்லோம்னு சொல்லிட்டு கழித்து சொல்கிறார், இன்பமே துன்பம் ஒரு நாளும் இல்லை. என்னைக்கு எனக்கு இன்பம் தாண்டா, துன்பமே. பாரதியார் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சார். சாப்பிட சோறு இல்லை, அரிசி இல்லை. ஆனால் அவர் என்ன பாடினார் தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. இன்பமாக வச்சான், அவருக்கு துன்பம் தான் வச்சிருக்கிறான். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு மனுஷன் நடக்கிற மாதிரி அவர் நடக்க மாட்டார். அவர் மனைவி தான் பாவம், என்ன பாடுபட்டாங்களோ அந்த அம்மா. ஜூவுக்கு, திருவனந்தபுரம் ஜூவுக்கு போகிறார் அவர். அங்கே சிங்கத்தை பார்த்தவொன்னே சொல்கிறார், நீ காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா. சிங்கத்துக்கிட்ட கேட்குமா? அதுக்கிட்ட போய் சொல்கிற, நீ காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜான்னு அதை போய் தடை கொடுக்குறார். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவர் மனைவி செல்லம்மா, கடவுளே அந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடுங்கிறார். அதுக்காவது நல்ல புத்தியை கொடு, ஒன்றும் பண்ணாமல் இருக்கட்டும் அப்படின்னு. அதனால் ஒரு உயர்ந்த நிலை, அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொல்லுகிற மனநிலை. ஆகவே நீங்கள் எவ்வளதோ செய்திகள் வரலாம், தீமையானது, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிறது, இது மாதிரி செய்திகள் வந்தால் விட்டு தள்ளிடுங்க. நல்ல நல்ல செய்திகள் ஏராளம் வருது. அவைகளை எல்லாம் படித்து அப்படி நாமும் வர வேண்டும் என்று நினைத்து மேலே வர வேண்டும். நீங்கள் எல்லாரும் நிறைய கூட்டம் இருக்கிறத பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன் தெரியுமாம்மா? கச்சாமுச்சான்னு பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளால் பேச முடியாதுன்னு. அருமையாக கேட்குறாங்க. இவ்வளவு பக்குவமாக கேட்குற பிள்ளைகளும் பெற்றோர்களும் வந்து நிறைந்திருக்கிற கூட்டத்தில் பேசுவது எனக்கு பெருமையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசலாமான்னு ஒரு ஆசை. இந்த பையன் சொல்கிற மாதிரி, இதுக்கு தாண்டா பேசாமல் இருக்கக்கூடாது, பேசியிருந்தோம்னா அந்த ஆள் முன்னாடியே நினச்சிடுவான் அப்படின்ட்டு. ஆனால் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒருத்தன் என்ன பண்ணான், காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. ஆஹா, 3 மணி நேரம் பேசியிருக்கான், இன்னும் விஷயம் பேசலை. விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா அப்போ விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுவான்? மணி 1, பசிக்குது. பார்த்தான், நம்ம ஊர் மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டான்ல அமெரிக்காவில். அங்கேருந்து மேடையில் ஏறி ஒருத்தன் வந்தான், பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான், துப்பாக்கி எடுத்து இப்படி மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவரை பார்த்தான். கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டுது. இந்தரே வேணாம்னா சொல்லு, நிறுத்திடுறேன், அதுக்காக நீ துப்பாக்கியெல்லாம் எடுக்காத அப்படின்னா. யோ நீ பேசியா, நீ இப்போ தான் விஷயத்துக்கு வந்திருக்க, பேசு.
துப்பு நீ ஒன்று சுட மாட்டேயா பேசு, அப்புறம் எதுக்கு வச்சிருக்கேன்னா ஒன்று சுடுறதுக்கு இல்லைடா. அப்புறம் ஒன்று ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, அம்மா சிரிக்கிறாங்க. அவங்க இவரை ஒரு பேச்சாளர் கூப்பிட்டு வந்தி அப்படின்ட்டு அவங்களுக்கு தானே கொண்டு வந்திருக்க துப்பாக்கின்னா. அதனால் நம்மளை கூப்பிட்டதுனால யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது. ஆகையினால் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.